ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். நம்மளோட சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய பதிவு மலர்களின் மகத்துவம். இந்த பதிவு நம்ம நிறைய கோவிலுக்கு போறோம், பூஜை பண்றோம், தினந்தோறும் மலர்கள் சாத்தி சுவாமிக்கு வழிபாடு செய்யறோம். ஆனா நமக்கும் இறைவனுக்குமான ஒரு தொடர்பை தரக்கூடியது மலர்கள் தான். இந்த மலரோட சிறப்புகளை தெரிஞ்சு பூஜை பண்ணும்போது நமக்கு இன்னும் நிறைய பலன்கள் கிடைக்கும். அதான் அந்த பதிவு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா சம்மங்கி மலர் மற்றும் வில்வம் மற்றும் துளசி, இந்த மூணோட சிறப்புகளை தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டேன், ஆனந்த வாழ்க்கை வேண்டேன், நற்பொருள் குவிதல் வேண்டேன், நலமெல்லாம் பெருக வேண்டேன், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியம் முன் சென்று பொற்பாதம் பணிந்து பாதை பொய்யில்லை கண்ட உண்மை திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அடியன் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறுமன மலர்களை மற்றும் சாட்சி சுவாமி பூஜை செய்யறதை விட அந்த மலரோட தன்மை என்னன்னு தெரிஞ்சு பூஜை பண்ணும்போது நமக்கு இன்னும் நிறைய பலன்கள் கிடைக்கும். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய மலர்கள் சம்மங்கி மலர். சம்மங்கியோட சிறப்புனா புதிய ஜனனம். புதுசா ஒரு விஷயத்த நீங்க உருவாக்கணும், புதுசா ஒரு விஷயத்த நீங்க செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது ஒரு 40 நாள் 48 நாள் சம்மங்கி பூ வச்சு பூஜை பண்ணீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா கைகூடும். அதான் அந்த சம்மங்கி மலரோட தனிச்சிறப்பு. சம்மங்கி மலர் நம்ம நிறைய பார்த்துருப்போம், நீள் நீளமா இருக்கும். இதை வாங்கி அழகா தட்டுல அடுக்கி வச்சு கூட நீங்க பிரார்த்தனை பண்ணலாம், இல்ல வெறுமனை வச்சு கூட நீங்க பிரார்த்தனை பண்ணலாம். ஏன்னா இதோட தன்மை புதிய ஜனனம். இப்ப குழந்தை பேரும் வேணும்னு நினைக்கிறவங்க, நிறைய வருஷம் குழந்தை இல்லாம இருக்கவங்க இந்த சம்மங்கி மலர் வச்சு பிரார்த்தனை பண்ணும்போது குழந்தை பேரு கிடைக்கும். நம்ம ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்போம், அந்த தொழில் நம்ம முழுசா கத்துட்டு இருந்திருப்போம். அதை நமக்கு தனியா செய்ய நிறைய ஆசை இருக்கும், அதுக்கான பொருளாதாரம் நம்ம விட ரெடி பண்ணிருப்போம். ஆனா அதை எங்க செய்யணும், எப்படி செய்யணும் நமக்கு ஒரு ஐடியா இல்லாம, நமக்கு ஒரு வழி தெரியாம இருக்கும். அந்த நேரத்துல இந்த சம்மங்கி மலரை வாங்கி உங்களுடைய எந்த தெய்வமாக இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தின் முன்னாடி ஒரு தட்டுல வச்சு அழகா அடுக்கி வச்சோ அல்லது அப்படியே உதிரி பூக்களாக வச்சோ வழிபாடு செய்யும் போது அந்த புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்புகளை வளர்ச்சியும் வெற்றியும் கிடைக்கும். அதான் அந்த சம்மங்கி மலரோட தனிச்சிறப்பு. நம்ம பார்க்கக்கூடியது வில்வம். வில்வம் அப்படின்றது சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த ஒரு மலர். ஒரே ஒரு வில்வம் மட்டும் வச்சு தினந்தோறும் பூஜை பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிவகணங்களாக கூடிய தகுதியை சிவபெருமான் தருவார். இது வேற எந்த மலருக்கும் இல்லாத தனிச்சிறப்பு. அந்த வில்வத்தோட சேர்த்து துளசி, வேப்பிலை, 2 மிளகு மட்டும் வச்சு வெறும் வயிற்றுல காலைல எந்திரிச்சு பிரஷ் பண்ணி வெறும் வயிற்றுல சாப்பிடும் போது நிறைய நோய்களை குணப்படுத்தும். வில்வத்தை தாராளமா சாப்பிடலாம். வில்வத்துக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. முதல் முறை பூஜை பண்ண வில்வத்தை இன்னைக்கு ஒரு வில்வம் வச்சு பூஜை பண்ணிருக்கோம்னா நாளைக்கு வேற வில்வம் கிடைக்காத போது அந்த வில்வத்தை எடுத்து அலசி மறுபடியும் சுவாமிக்கு சாப்பிடலாம். சுவாமி அதை ஏற்றுப்பார். வில்வத்துக்கு மட்டும் இந்த சிறப்பு உண்டு. ஒரு மலரை வச்சு கூட 1000 முறை பூஜை பண்ண முடியும். இது வில்வத்துக்கு மட்டும் உள்ள சிறப்பு உண்டு. இப்ப நிறைய வில்வங்கள் வச்சு நம்ம பூஜை பண்ணிட்டோம், வில்வங்கள் நிறைய சீர்ந்துச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வில்வத்தை எடுத்து நல்லா காய வச்சு நல்லா மிக்சியில போட்டு பொடி பண்ணி நம்ம விபூதி பூசுறோம் இல்லையா, அதோட சேர்ந்து கலந்து வச்சு விபூதியாக பூசலாம். ரொம்ப விசேஷமானது. வில்வத்தோட கலந்த விபூதி பூசது ரொம்ப விசேஷமானது, பூசலாம். ரொம்ப விசேஷமானது. இதான் வில்வத்தோட தனிச்சிறப்பு. அடியன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வில்வத்தை வச்சு நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்னா சிவகணங்களாக கூடிய தகுதியை சிவபெருமான் நமக்கு தருவார். அதான் வில்வத்தோட தனிச்சிறப்பு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மலர் துளசி. துளசியோட தன்மை என்னன்னா பக்தி. திறந்த பக்தியை துளசி தரும். அதான் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவபெருமானுக்கு எப்படி வில்வம் உகந்தோ அதே மாதிரி பெருமாளுக்கு உகந்தது துளசி. ஒரே ஒரு துளசி இலை மட்டும் வச்சு நீங்க பூஜை பண்ணா எல்லா வளங்களையும் பெருமாள் தருவார். அது போக நிறைய மன அழுத்தம் இருக்கு, நமக்கு தூக்கமே வரல, நிறைய டென்ஷன் இருக்குது, மனசுல நிம்மதியே இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த துளசியை ஒரு 10 இலை பறிச்சு தலையணைக்கடியில வச்சு படுக்கும்போது நல்லா தூக்கம் வரும். மன அழுத்தம், மனபாரம், இந்த மாதிரியான விஷயங்கள் சரியாகும். இதுதான் இந்த மலரோட தனி சிறப்பு. இந்த துளசியில இன்னொரு விஷயம் உண்டு. அந்த காலத்துல ஒரு காய்ச்சல் பாட்டிமார் கசாயம் போட்டு கொடுப்பாங்க. அதுல பெரிய பங்கு துளசி தான் வகிக்கும். கொத்தமல்லி, துளசி, சுக்கு, மிளகு, திப்பிலி, கருப்பட்டெல்லாம் போட்டு தான் வச்சு கொடுப்பாங்க. துளசி ரொம்ப விசேஷமா அதை சேர்த்துப்பாங்க. அதுதான் நம்மளுடைய சளியெல்லாம் இறக்கி நம்ம உடம்புல இருக்க நோயை சரிப்படுத்தக்கூடிய தன்மை துளசிக்கு உண்டு. அது போக பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது துளசி. ஒரு துளசி மட்டும் வழிபாடு செஞ்சாலும் நமக்கு எல்லா வளங்களையும் பெருமாள் தருவார். இதே மாதிரி ஒவ்வொரு மலர்களை பத்தின தன்மை நம்ம அடுத்தடுத்த பதிவுல பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மலர்கள் சம்மங்கி, வில்வம், அதற்கப்புறமாக துளசி. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்து வழிபடுவது முருகன் ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். நன்றி, வணக்கம். வான்மிகில் வளாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க. நான்மறை அரங்கள் உங்க நற்றவம் வேலுமல்க மேன்மைகள் செய்வனதி விலங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு வேல், அதை வச்சு வழிபாடு செய்வதற்கு ஒரு சின்ன கிண்ணம், வேல்மாறல் புத்தகம் அல்லது சுப்பிரமணியர் புஜங்கம் அல்லது திருப்புகழ், இந்த 3 புத்தகத்துல ஒரு புத்தகம் உங்களுக்கு அன்பளிப்பா கொடுப்போம். இதுல எந்த புத்தகம் வேணும் நீங்களே செலக்ட் பண்ணி அனுப்பலாம். உங்க தகவல் எனக்கு டிஎம் பண்ணுங்க, உங்களுக்கு கொரியர் போடுறோம். நன்றி, வணக்கம்.